இன்னைக்கு நாம பேச போற முக்கியமான விஷயம் மத்திய கிழக்குல என்ன நடக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா நான் பேச போறேன். குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஆஹ், போரினுடைய நிலைகள் படுமோசமாக இருக்கிறது. அமெரிக்கா என்ன செய்வதென்று தெரியாத ஒரு திகைப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் மோதல் வெடித்திருக்கிறது. பொது சமூகங்களுக்கிடையும் ஒரு குழம்பிய மனநிலையில் இருக்கும் அமெரிக்காவுடைய உச்சபட்ச தலைவர், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் டொனால்ட் ட்ரம்புடைய மனோநிலைகள் குறித்து பொது ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது. மிகச்சிறந்த தலைவர்களை கொண்ட தேசம் இன்றைக்கு போரில் சிக்கப்பட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் ஏன் ஏற்படுத்தினார்கள். இதுதான் அமெரிக்காவில் இன்றைக்கு விவாத பொருள். நியூயார்க் டைம்ஸினுடைய சில செய்திகளை நான் இப்போது உங்களுக்கு தரப்போகிறேன். அமெரிக்கா இந்த தோல்வியிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஈரானுடைய தரைப்படைகளை ஈரானுக்குள் அனுப்ப அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, ஹெர்மூஸை தாக்க முயற்சிக்கிறார்கள். இரண்டு. மூன்றாவது, கர்க் தீவை கைப்பற்றுவதற்கு அவர்கள் நுழைகிறார்கள். இந்த மூன்றாவது நிலையிலே தற்போது தாக்குதல் நடத்துவதற்கு 8000த்திற்கு மேற்பட்ட படைகள் தயாராக இருப்பதாக நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. அதாவது முதலாவதாக கர்க் தீவை கைப்பற்ற ஹெர்மூஸ் வளைகுடாவில் நுழைவதற்கு, உள்நாட்டில் நுழைவதற்கு தற்போது 8000 படைகள் தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்குள் அமெரிக்கா பங்கர் பஸ்டர்கள், படைகள் இதையெல்லாம் வைத்து வழக்கமான மிரட்டல்களை நடத்தி வருகிறது. ஆனால் ஈரான் எதற்கும் மசியாமல் தொடர் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. கடந்த 19 மணி நேரத்தில் பயங்கரமான நிலைகளில் 7க்கு மேற்பட்ட தாக்குதல்களை ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல்களின் மூலம் இஸ்ரேலில் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டதில் அவர்கள் வீசிய மிக முக்கியமான அந்த ஏவுகணை இராணுவ வீரர்கள் குவியலாக, அதாவது அசம்பிளாக இருக்கிற ஒரு இடத்தில் அவர்கள் கைது செய்துதான் நின்றிருக்கிற போது அவற்றில்தான் 1000 கிலோகிராம் வெடிமருந்துகளை, வார்ஹெட்ஸை கொண்டிருக்கக்கூடிய அந்த பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் மூலம் ஸ்பாட்டில் 200 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்த CNN ரிப்போர்ட்டில் மிக முக்கியமான செய்தி, நேகா டிமோனா பகுதியில், நெகோவா பாலைவனத்தில் அமர்ந்திருக்கிற டிமோனா பகுதிகள் ஏற்கனவே அராது தாக்குதலுக்கு உள்ளான போன்று தற்போது டிமோனா பகுதிகள் பற்றி எரிகின்றது. அதை தவிர்த்து CNN அடுத்த ரிப்போர்ட்டில் சென்ட்ரல் இஸ்ரேல் மல்டிபிள் அட்டாக், அதாவது மத்திய இஸ்ரேலில் பயங்கர தாக்குதலின் காரணமாக, ஈரானின் தாக்குதலால் இஸ்ரேலுடைய இராணுவ கேந்திரங்கள் மற்றும் விமான தளங்கள், அதே போன்று விமானங்களை ஏவுகின்ற தளங்கள் காலி செய்யப்பட்டிருப்பதாகவும், 50க்கு மேற்பட்ட இஸ்ரேலின் முக்கிய நிலைகளை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு, நேற்று முன்தினம் இரவு முழுவதும் விடிய 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 தாக்கி அழிக்கும் வகையில் நேற்று காலை வரை தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்தியது. ஆனால் அதே நேரம் இஸ்ரேல் இதுவரை 3000த்திற்கும் மேற்பட்ட ஈரான் நிலைகளை தாக்கி இருப்பதாக IDF செய்தி வெளியிட்ட போதிலும் அவர்கள் தாக்கியதில் திருப்பி தாக்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த சேதாரத்தை ஈரான் சந்திக்கவில்லை என்பதுதான். 3000 ஈரான் நிலைகளை அவர்கள் தாக்கிய போதும் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து ஆக்டிவாக அவர்கள் ஈரான் போர் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே 465 பேர் ஈரான் நாட்டின் உள்ளே மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர்கள் இன்டர்நெட் மூலம் செயல்பட்டதாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தூண்டிவிடப்படுகிறார்கள், அவர்கள் மக்களை தூண்டுகிறார்கள் என்ற அடிப்படையில் 465 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஈரானின் உச்சபட்ச அதிகாரத்தை கொண்ட தலைவராக ஈரானுடைய நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் 65 வயதான பக்கர் கலீபாப் அடுத்த தலைவராக அவர் வலிமையான உருவாகி இருப்பதும், அவருக்கு பாதுகாப்புகள் அதிகப்படுத்தப்படுவதும் தற்போது மிக முக்கியமாக வெளியாகி இருக்கிறது.
ஈரான் அமெரிக்கா லிஸ்ட் வெளியாகி இருக்கிறது. அதாவது மிக முக்கியமாக ஈரானுடைய தாக்குதலில் எந்தெந்த இடங்களில் அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கிறது, டீசால்டேஷன் பிளான்ஸ், அதாவது டீசால்டினேஷன் பிளான் என்றால் உப்பு தண்ணீரை நன்னீராக மாற்றக்கூடிய பெரும் கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட் அமெரிக்காவின் கம்பெனிகளின், அது முதலாவதாக அந்த லிஸ்டில் இருக்கிறது. காலி செய்ய போகிறார்கள். ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் பயங்கர தாக்குதலுக்கு உள்ளாக்க போறார்கள். இரண்டாவது, அமெரிக்காவினுடைய பராக்கா பவர் ஸ்டேஷன் 5500 மெகாவாட் தாக்குதல்களை கொண்டு இருக்கும். இதையும் அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களில் குவைத், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் அமெரிக்க முதலீடுகளை குறிவைத்து மிகப்பெரிய லிஸ்டை வைத்திருப்பது மட்டுமல்ல, இதற்கு துல்லியமாக இலக்குகளை தாக்கும், அதாவது என்ன சொல்வது, இலக்குகளை தாக்கும் சேட்டலைட் பிக்சர்களை மிக தெளிவாக வடிவமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறதாக சோவியத்திலிருந்து செய்தி வந்திருக்கிறது. இதற்கிடையிலே நேற்று நடந்த ஒரு மிக முக்கியமான ஊடகவியலாளர் பேட்டியில் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட்டர் ஹெர்ட்ஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இடையே மோதல் நடந்த நிலையில் பந்தை தற்போது டொனால்டு ட்ரம்ப் பீட்டர் ஹெர்ட்ஸ் பக்கத்தில் உருட்டி விட்டிருக்கிறார். அதாவது, உனது ஐடியாவை கேட்டுத்தான் நான் இப்பொழுது இந்த சிக்கலில் மாட்டியிருக்கிறேன். பீட்டர் ஹெர்ட்ஸ் பயங்கரமாக பேசக்கூடியவர். அமெரிக்காவுடைய புதிய அதிபராக அவர் பதவியேற்ற போது பீட்டர் ஹெர்ட்ஸ் கடும் போக்குவாதி, அதே போல் மார்க்கோ ரூபியோ கடும் போக்குவாதி, அதுக்கு பிறகு மைக் ஹுக்குபி கடும் போக்குவாதி என்றெல்லாம் நாம் சொல்லியிருந்தோம். இவர்கள் அனைவரும் அதே போல் தற்போது நிரூபித்திருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேல் யூத கடும் போக்குவாதியை விட மோசமானவர் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்பதும் தற்போது வீதிக்கு வந்திருக்கிறது. இதற்கிடையே சவுதி அரேபியா அமெரிக்காவிடம் தொடர்ந்து போரை நடத்த வேண்டும் என்று கூறி வருவதாக, வலியுறுத்தி வருவதாக நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஒட்டுமொத்த அரபு மண்டலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. நியூயார்க் டைம்ஸினுடைய இந்த செய்தியை சவுதி அரேபியா சார்பில் இது போன்ற செய்திகள் எதையும் நாங்கள் வெளியிடவில்லை, தவறான செய்தி என்று மறுக்காமல் சவுதி அரேபியா மௌனம் காத்து வருவது, சவுதி அரேபியா இனி ஒருவேளை ஈரான் தலை தோங்கினால் தங்களுக்கான மன்னராட்சியும் இஸ்லாமிய புரட்சிவாத குழுக்கள் வரும் காலத்தில் தலை தூக்கிவிடும் என்ற அச்சமும் உச்சபட்சத்தில் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருப்பதுதான். எப்படியாவது அமெரிக்காவிடத்திலும் இஸ்ரேலிடத்திலும் ஈரானுடைய தலையை நசுக்கி விடுங்கள், அது ஒரு விஷப்பாம்பு, அது மீண்டும் எழுந்துவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என கெஞ்சி கெஞ்சி கேட்டு வருகிறார்கள். முகமது பின் சல்மான், முகமது பின் ஜர்ரா, இன்னொன்று ஏதோ ஒரு முகமது பின், இந்த 3 பேரும், ஒருவர் குறிப்பாக அபுதாபி, மற்றொருவர் துபை, மற்றொருவர் சவுதி அரேபியா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது நியூயார்க் டைம்ஸினுடைய செய்தி, அது உறுதி செய்யப்பட்ட செய்திதான், மீண்டும் தலை தோங்கிவிட்டால் இந்த பிராந்தியம் முழுவதும் ஜனநாயக ஆட்சியாக மாறும் அல்லது மன்னராட்சி முறை ஒழிக்கப்படக்கூடிய அபாய குழுக்கள் சவுதி அரேபியாவில் தோன்றுவது தவிர்க்க முடியாது என்ற காரணத்தால் அச்சமுட்ட சவுதி அரேபியா எப்படியாவது ஈரானை நசுக்கி விடுங்கள், அரை உயிரோடு நீங்கள் விட்டு சென்றால் எங்களை அவர்கள் கடித்து கொதறி நாசம் செய்து விடுவார்கள் என்று அஞ்சுகிற செய்தியை நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது. அடுத்த செய்தியில், தற்போதைய நிலையில் டெல் அவீவிலும் ஜெருசலேத்திலும் கடும் தாக்குதல்களை ஈரான் நடத்தி வருகிறது. இதுவரை மோசமான பல தாக்குதலின் காரணமாக பாதிப்புகள் குறித்து எந்த தகவலையும் இஸ்ரேல் வெளியிடவில்லை, மறைக்கின்றார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. ஜெருசலேம் தாக்குதலில், அஸ்கலான் தாக்குதலில், ஹைஃபாவின் தாக்குதலில், டெல் அவீவின் தாக்குதலில் பீதியுற்ற மக்கள் தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தினம் தினம் பதறியடித்து ஓடி வரும் நிலையில் அந்த வெறுப்பை மேற்கு பாகத்தில் இருக்கும் பலஸ்தீன மக்களின் மீது அவர்கள் காட்டி வருவதாகவும் கூட தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதற்கிடையே ஈரானில் 208 குழந்தைகள் இதுவரை
அமெரிக்க மக்கள் மற்றும் இஸ்ரேலுடைய குண்டுவீச்சின் மூலம் பலியாகி இருப்பதை ஈரான் அறிவிப்பு செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த குழந்தைகளின் படுகொலை, தலைவர்களின் படுகொலை, ஈரானுடைய உட்கட்டமைப்பு முழுவதுமாக சிதைக்கப்பட்டது. ஈரானுடைய பொதுமக்கள் படுகொலை என 10,000த்திற்கோ அதற்கு கீழோ பெரும் உயிர்ப்பலியை ஈரான் சந்தித்து வருவது அந்த நாட்டு மக்களிடையே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான தேசியவாதத்தை, ஜிண்டோயிசத்தை கட்டமைத்திருப்பதாகவும், மக்களுக்கிடையே பெரும் கலோபரம் ஏற்பட்டு ஆட்சி வீழ்ச்சி அடையும் என பீட் ஹெர்ட்ஸ் மற்றும் டேவிட் பர்னே கொடுத்த அந்த உத்தரவாதம் காற்றில் பறந்து போனது என்பதையும் தற்போது சிக்கிக் கொண்டதற்கு ஒரு மூல காரணம். இதற்கிடையே 5 நாட்கள் போர் இடைவெளி ஏன் அமெரிக்கா நிறுத்தியது என்ற கேள்விக்கு விடை இப்பொழுது கிடைத்திருக்கிறது. உலகின் ஹீலியம் வாயு பற்றாக்குறை காரணமாக உலகம் முழுவதும் மருத்துவ ஸ்கேன் சென்டர்கள், மருத்துவ இன்னும் பல நிலைகள் இயங்க முடியாத ஆபத்தான நிலை மாறி உள்ளதை அறிந்த அமெரிக்கா தங்கள் நாட்டுக்கு கத்தரிலிருந்து வரக்கூடிய 200 கண்டெய்னர்களின் மூலமான உலகம் முழுவதும் வரக்கூடிய அந்த ஹீலியம் வாயு தற்போது தடைப்பட்டு இருப்பது உலகத்தை பெரும் சிக்கலில் மாட்டியிருக்கிறது. அந்த கப்பலை விடுவித்து கொடுக்க வேண்டும். ஒருவேளை தாக்குதல் நடத்தினால் உலகம் பெரும் அகலபாதாளத்திற்குள் செல்லும் என அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்காவுக்கு. ஹீலியம் வாயுவின் பற்றாக்குறை அமெரிக்காவை தாண்டி தேசம் முழுவதும் பெரும் பரபரப்பையும் சிக்கலையும் மருத்துவத்துறைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. கேஸ் மட்டுமல்ல, ஹீலியமும் இதில் ஒன்று. இதன் அடுத்த செய்தி, ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் சர்வதேச விதிகளை மீறுதலாகும். என்னுடைய பார்வையில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் போர் சர்வதேச சட்ட விதிகளை மீறிய செயலாகும் என்கிறார் ஜெர்மனிய அதிபர் பிராங்க் வால்டர் ஸ்டேய்ன்மேயர் அவர்கள். பிராங்க் வால்டன் ஸ்டேய்ன்மேயர் தன் கருத்தில், ஜெர்மன் அதிபர் பிராங்க் வால்டர் ஸ்டேய்ன்மேயர் தன் கருத்தில், எங்கள் பார்வையில் அமெரிக்கா சட்ட விதிகளை மீறுகிறது என்று தெரிவித்ததன் மூலம் யூரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இல்லை என்றும், நேட்டோ நாடுகள் அமெரிக்காவின் கூற்றை, குறிப்பாக இஸ்ரேலின் அடாவடித்தனத்துக்கு எதிராக தங்கள் கருத்தை பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இதன் விளைவாக E3 நாடுகளான இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகள் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் கல்வியாளரும் நிர்வாகத்திறன்களோடு ஒரு சாப்ட் நேச்சர் கொண்டிருக்கிற வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியோடு பேச்சுவார்த்தை நடாத்த அவர்கள் முன்வந்திருப்பதும் பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதையும் நாம் இங்கே உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இதற்கிடையில் அமெரிக்கா நிர்வாகத்துடன் நம்முடைய நடைமுறைக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என்றும் ஜெர்மன் குறிப்பிடுகிறது. அமெரிக்கா நிர்வாகம் முறையற்று நடப்பதாக குறிப்பிட்ட ஜெர்மன் அதிபர், நாம் நடைமுறைக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என்றும் மற்றும் நமது முக்கிய நலன்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் நமது சொந்த கொள்கைகளில் எப்போதும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்ட ஜெர்மன் அதிபர், அமெரிக்க அரசிற்கு நம்மை விட வேறுபட்ட பல உலக பார்வைகள் உள்ளது. அது நிறுவப்பட்ட விதிகள், அதனுடைய கூட்டாட்சி நம்பிக்கைகள் ஆகியவற்றுக்கு எந்த மதிப்பையும் அவர்கள் அளிப்பதில்லை. நாம் அதை மாற்ற முடியாது, அது அவர்களின் போக்கு. ஆனால் அதனை எதிர்கொண்டே ஆக வேண்டும் என்றும் சிக்கலில் நமக்கு இருப்பதையும் ஜெர்மனுடைய அதிபர் அறிவிப்பதின் மூலம் தற்போது மெல்ல 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 யூரோப்பிய நாடுகள் ஈரானின் பக்கம் சாய்ந்து வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கிடையிலே காசாவில் இஸ்ரேல் கிளஸ்டர் பாம்களை போட்டது. காசாவில் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதனை அன்று உலகம் சொல்கின்ற போது இஸ்ரேலை யாரும் கண்டிக்க முன் வரவில்லை. தற்போது இஸ்ரேல் UN செக்யூரிட்டி கவுன்சிலில் தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் குண்டுகளை தமக்கு எதிராக பயன்படுத்துவதாக ஈரானின் மீது கடும் குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஈரானை கட்டுப்படுத்துவது யார்? ஈரானுடைய ஃபதா 2 சிஜில் டான்சிங் பலிஸ்டிக் மெனுவரபிள் பலிஸ்டிக்ஸ் மிசைல்,
அதை போன்று கொரம்சோர் 4, அதை போன்று ஹஜ் கசம், இப்படி ஏராளமான தாக்குதல்களின் மூலம் உருக்குலைந்த பகுதியாக மாறியிருக்கிறார்கள். அநேகமாக தடுப்புச் சாதனங்கள் அனைத்தும் முழுமையாக அது இயலாமைக்கு வெளியே சென்றிருக்கிறது. எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அது ஃபெயிலியராகி இருக்கிற நேரத்தில் இன்றைய செய்தியின் முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு சொன்ன செய்தி சவுதியின் பதட்டம், ஜெர்மன் போன்ற இங்கிலாந்து நாடுகள் எதிர்குரல், இப்படி பல நிலைகளில் போரை முடிப்பதற்கு அமெரிக்கா கெஞ்சுகின்றது. ஆனாலும் 8000 படை வீரர்களை கர்க் பகுதியை கைப்பற்றவும் அல்லது ஹெர்மூஸில் தாக்குதலை நடத்தவும், உள்நாட்டுக்குள் தரைப்படைகள் பெனிட்ரேஷன், இன்கர்ஷன், அதாவது உள்நாட்டில் படையெடுப்பை ஏற்படுத்தவும் அவர்கள் முயன்று வருகிற நேரத்தில் என்ன நடக்கும் என அபாய கட்டத்தில் இருக்கின்ற போது, உங்களின் வருகை நல்வருகையாகட்டும், உங்களை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என அப்பாஸ் அராக்கச்சி கூறியிருப்பது கவனத்தில் கொள்கின்றது. இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு யார் முன்னேற் இல்லை என்றாலும் கலிபாப் ஒரு தலைவராக உருவாகி இருக்கிறார். ஆனால் கர்க்கில் இறங்கினால் தங்கள் உடலில் எலும்புகள் கூட மிஞ்சாது என்பதை நன்குணர்ந்த அமெரிக்க இராணுவம் உள்ளே இறங்க மறுப்பதாகவும் ஒரு செய்திகள் வெளியாக இருக்கிறது. அமெரிக்காவுடைய ஜேடி வான்ஸ் போன்ற தலைவர்களும் மூத்த தலைவர்களும் அமெரிக்க அதிபரின் நரம்பு தளர்ச்சி, பதட்டம், இந்த மாதிரி உளறுதலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இதற்கிடையில் அமெரிக்காவில் மக்கள் போராட்டமும் இன்ஃப்ளேஷனும் அதிகரித்து வரும் நேரத்தில் அமெரிக்க ஜனநாயக கட்சி தங்களை உருப்படியாக்கிக் கொள்வதற்கு தளத்தை விரிவாக்கி வருவது அடுத்த செய்தியில் நாம் புரிந்து கொள்வோம். இதுதான் தற்போது இன்றைய செய்தி. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.